Hey guys, welcome back to our channel Glam Girl Tamil. So title பார்த்தா தெரிஞ்சிருக்கும் என்னடா மேக்கப் ப்ரிப். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் ப்ரிப் அப்படின்னு சொல்றாங்களே. மேக்கப் ப்ரிப்னா என்ன? அண்ட் ஃபுல் ஃபார்ம் என்ன ஃபஸ்ட்டு மேக்காடி வந்து ப்ரிப்புன்னு சொல்கிறாங்க, எதுக்கு இந்த ஸ்கின் கேர் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். சில பேருக்கு மேக்கப் பற்றி இன்னும் தெரியலை, இனிமேல் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் நியூ வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். வீடியோஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மேக்கப் ப்ரிப்னா என்ன? அது வந்து ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. நம்ம சிடிஎம் என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து மேக்கப் ப்ரிப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம மேக்கப்பை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை வந்து கரெக்டான பேஸில் நம்ம ப்ரிப்பரேஷன் கொடுத்து வச்சதுக்கப்புறம் மேக்கப் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மேக்கப்பும் நல்லாயிருக்கும், நம்ம ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சிடிஎம் சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங், அப்புறம் நீங்கள் வந்து டே மேக்கப் போடுறீங்கன்னா வந்து நார்மலான சன்ஸ்க்ரீன், ப்ரைமர், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், கன்சீலர், கரெக்டர் அப்படி இப்படி நிறைய இருக்கும். நம்ம வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்கப் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கலாம். ஸோ பிகினர்ஸ் மேக்கப்பும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் சின்ன சிம்பிள் லுக்லாம் வந்து நான் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ப்ரிப். ஸோ மேக்கப் முன்னாடி ப்ரிப் சொல்லுவாங்களே, அதுதான். ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா மேக்கப் முன்னாடி போடுறது ப்ரிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ், ஆஃபீஸ், நார்மலாக ஒரு குட்டி ஈவெண்ட், ஒரு டே லுக்கு இல்லை ஈவினிங் லுக், அது மாதிரி சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக எனக்கு குயிக்காக பண்ணுறதுனா உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்கின் கேர் சார்ட் போட்டிருக்கேன். ஸோ ஸ்கின் கேர்ன்றது ரொம்ப மஸ்ட்டு. மென் அண்ட் உமன் ரெண்டு பேரும் வந்து ஸ்கின் கேர் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மேக்கப் ப்ரிப்பில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஒரு வெட்டிங்க்கு நம்ம ஒரு அக்கேஷனலாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை வெட்டிங்க்கு நம்ம போகும்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை வந்து எப்படி ப்ரிப் பண்ணணும், அது ஒரு தனி கேட்டகரியாக வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது டெய்லியும் நீங்கள் வந்து காலேஜ் ஆஃபீஸும் போகிறது முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னா நிறைய வந்து ஸ்கின் கேர் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கின் ரிலேட்டடான பேக்ஸு, டோனர் எல்லாம் வீட்டில் எப்படி பண்ணுறது, அது மாதிரி நிறைய நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்மிட்டன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் ப்ளம்மோட கிளென்சிங். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சாலும் இல்லை வந்து மதியம் வெளியே போகும்போது நீங்கள் ஒரு மேக்கப் 1 டேக்கு நீங்கள் போட்டு போகிறதாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டெப் வந்து ப்ராசஸ் பண்ணால் சிடிஎம்மில் வந்து கிளென்சிங் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இந்த போர்ஸில் அழுக்குங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய டர்ட்லாம் இருக்கும், இது எல்லாமே ரிமூவ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி எடுக்கும். ஸோ ஃபேஸ் வாஷை தான் கிளென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா வந்து க்ளீன் பண்ணி நம்ம எடுக்கிறது தான் கிளென்சிங். உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் மஸ்ட் யூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ப்ளம்ன்ற ஆயிலி ஸ்கின் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் டு ஆயிலி ஸ்கின்னும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்மிட்டன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்மிட்டன் வந்து அந்த சாம்பிள் சைஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ளம்மோட போர் கிளென்சிங், க்ரீன் டீ, ஃபேஸ் வாஷ் இல்லை ஃபேஸ் கிளென்சர் சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸ்டெப்ஸ்லாம் இதுதான், ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு ஸ்கின் கன்சர்னுக்கு நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ, க்ரீன் டீ வந்து ஆப்வியஸாக வந்து இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, காம்பினேஷனல் ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். நிறைய பேர் கேட்குறீங்க ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா என்ன? ஆக்னி வந்து அந்த மார்க்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய ஆக்னிஸ்லாம் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் சொல்லுவாங்க. ஸோ காம்பினேஷன் ஸ்கின்னால நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 1 இது தான் பண்ண போகிறோம். ஸ்டெப் 2 வந்து நம்மளுக்கு டோனர். ஒரு காட்டன் பேடை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டோன் பண்ணணும். நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டோனர் அந்த வீடியோ போய் பார்க்குறதா நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து ஆல்ஃபா குட்னஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண ரோஸ் வாட்டர் டோனர் வந்து எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுக்கும் யூஸ் பண்ணலாம். க்ரீன் டீ டோனர்னால் நீங்கள் ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் சாஃப்ரான் ரோஸ் அப்படி மிக்ஸ் ஆன இருந்த டோனர்னால் நீங்கள் வந்து தாராளமாக எல்லா ஸ்கின் பீப்புளும் யூஸ் பண்ணலாம். ஹனி பேஸ்ட் டோனர்னாலும் நீங்கள் ட்ரை ஸ்கின் பீப்புள் யூஸ் பண்ணலாம். அந்தந்த ஸ்கின் டைப்புக்கு அந்தந்த டோனர் இருக்கும், அப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்கல, எனக்கு ரோஸ் வாட்டரே போதும்னா இதை மாதிரி குலாபோட ரோஸ் வாட்டர் இருக்கும், அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த purple.comல வாங்கிறது இதை மாதிரி ரோஸ் வாட்டரும் நீங்கள் வாங்கிக்கலாம். மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ஸ்கின்னில் வந்து ஸ்டே ஆகும். இந்த கிளென்சர் வந்து நம்ம வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். டோனர் வந்து நம்ம அப்ளை பண்ணிப்போம், அதுவும் நம்ம ஸ்கின்னில் வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா டர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும், போர்ஸில் இருக்கிறதுலாம். மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின்லேயே ஸ்டே ஆகும். ஸோ நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக அதுவும் உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஆயில் ஸ்கின் பீப்புளாக இருந்தால் நீங்கள் வந்து ஜெல் பேஸ்டு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் ஆலிவேரா ஜெல் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிவ்யா மாய்ஸ்சரைசரும் எல்லா ஸ்கின் டைப் எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், ஆன்லைன்ஸில் பாருங்கள், உங்களோட ஸ்கின் டைப் பாருங்கள், ரிவ்யூஸ் என்னென்னு இருக்குன்னு பாருங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்ட கேளுங்க. உங்கள் ஸ்கின் டைப்க்கு என்ன கரெக்டாக சூட் ஆகுதோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே நீங்கள் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆலோவேரா ஜெல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என் க்ரூஸ் ஆர்கானிக்கோட ஆலோவேரா ஜெல். ஸோ பியூரான ஆலோவேரா ஜெல், ஒயிட்
கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ் இல்லை, எதுவுமே இல்லை, நேச்சுரல் ஆலிவேரா ஜெல். ஸோ இதான் நான் மாய்ஸ்சரைசராக வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராடக்டாக இதை மாதிரி வாங்குறதால வாங்கிக்கலாம். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கொஸ்டின் கேட்குறாங்க, எனக்கு வந்து கழுத்தில் டேன் இருக்குது, எனக்கு ஹேண்டில் டேன் இருக்குது, ஃபேஸ் டேனாக இருக்குது, ஃபேஸ் டல்லாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஈவன் வந்து நம்ம வீட்டில் இருந்தாலும் வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து யூஸ் பண்ணணும். நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. நான் வந்து SPF 50 ஹவானா குட் வைப்ஸ்லேருந்து ஹவானா மேங்கோ சன்ஸ்க்ரீன் லோஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நிறைய சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்குது, லோட்டஸோட சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்குது, மாமாவத்தோட சன்ஸ்க்ரீன் லோஷன், அது நிறைய சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. UVA UVB ரேஸ்லாம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து டேன் பண்ணாமல் அஃபெக்ட் ஆகாமல் பாதுகாத்துக்கு தான் சன்ஸ்க்ரீன் லோஷன். இது ஸ்கின் கேரில் தான் வரும், இது பியூட்டி கேரில் வர நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் லோஷனாக பியூட்டி நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கக்கூடியதான் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன். இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் லோஷன் மஸ்ட் நீங்கள் போடணும். எப்படி ஒரு கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் போடுறோமோ அதே மாதிரி இந்த லோஷன் மஸ்ட் நம்ம போடணும். ஸோ நீங்கள் வந்து காலேஜ்க்கு வந்து போட்டு போகிறீங்க, மேக்கப்புக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்பேக்ட் பவுடர் இல்லை ஃபவுண்டேஷனை போட்டு காஜல், மஸ்காரா, ஐலைனர், லிப்ஸ்டிக், ஐப்ரோ, மேக்கப் எல்லாம் போட்டு போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டே ஆகணும். அன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அக்கேஷனல் ஈவெண்ட் ஏன்னா காலேஜ் ஆஃபீஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டே ஆகணும்னா நீங்கள் ப்ரைமரோட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த 4 ஸ்டெப் மட்டுமே நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் பேஸ்லேருந்து நீங்கள் நார்மலான டெய்லி மேக்கப் பேஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன ப்ராசஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும். இது யாருமே பண்ண மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸை வாஷ் பண்ணுவோம், காம்பேக்ட் பவுடர் போடுவோம், ஃபவுண்டேஷன்ஸ் போடுவோம், போட்டு போயிடும். ஸோ அப்புறம் போகும்போது வந்து வெயிலேருந்து வர அந்த சன் டேன் கண்டிப்பாக நம்மளை ஸ்கின்னை வந்து பாதிக்கும். ஏன்னா நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் போடலை. அதுக்கு முன்னாடி அதில் மேக்கப்பில் இருக்க கெமிக்கல்ஸ்லாம் நம்ம போர்ஸ்குள்ளே வந்து போகும். இதுதான் மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம். போர்ஸ்குள்ளே போயிட்டு அது என்ன ஆகும், பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும், ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அப்போ வந்து நம்ம மார்னிங் போட்டு போன மேக்கப் வந்து ஒரு 5 hours 4 hours வந்து இருக்கும். ஈவினிங் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆஃப் டே வந்துட்டிங்கனால ஈவினிங் வந்துட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போது வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க, நிறைய மேக்கப் ரிமூவர் இருக்குது. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா சோப் போட்டு இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டு ஏன்னா ஃபேஸை வாஷ் பண்ணிதாங்க. அப்படி பண்ணவே கூடாது. நம்ம மேக்கப் எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து போடுறோமோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த மேக்கப்பை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசரோட ஸ்டார்ட் பண்ணமோ ஃபினிஷிங்கை வந்து கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசரோட ஃபினிஷ் பண்ணணும். இது டெய்லியும் CTM மார்னிங் அண்ட் நைட் வந்து நம்ம பண்ணணும். ஆனால் மேக்கப் போடும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பண்ணணும். நான் சொன்ன ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் சில பேர் நினைப்பீங்க ரொம்ப லேசி, எனக்கு டைம் இல்லை, மேக்கப் முன்னாடி இவ்வளோவும் பண்ணுமா, கண்டிப்பாக என்னால் முடியாதுன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். இப்போ மேக்கப் பண்ணும்போது ரொம்ப அழகாக நம்ம ஸ்கின் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்குற இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம கரெக்டாக பண்ணலாம், நம்ம ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகும் ஃப்யூச்சரில். ஏன்னா மேக்கப்பில் நம்ம நிறைய கெமிக்கல் பேஸ்டாக யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின் கேரை நீங்கள் பாதுகாத்து ரொம்பவே நல்லது. நிறைய பேர் கேட்பாங்க மேக்கப் போட்டால் நல்லா இருக்காது, அது கெமிக்கல் அப்படி இப்படின்னு. ஸோ நேச்சுரலாகவும் ஸ்கின் கேரும் மேக்கப்பும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் மேக்கப் போடுறதுனாலும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீட்டில் யாருக்காச்சும் நீங்கள் மேக்கப் சிம்பிளாக போடுறதுனாலும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா சார்கோல் ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து வீக்லி 3 times வந்து யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து உங்களுக்கு சொல்லலை. இப்போ எல்லாமே டெய்லியும் மார்னிங் அண்ட் நைட் வந்து யூஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டால் தான் இது பண்ணோம் அப்படின்னு இல்லை, நீங்கள் நார்மலாக பவுடர் போட்டு போனாலும் இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே உங்கள் ஸ்கின்னால் நேச்சுரலாகவும் க்ளோவிங்காகவும் ஃப்ளாலெஸ்ஸாகவும் இருக்கும் உங்கள் மேக்கப்பும். ஸோ ஸ்கின் அவ்வளோவா டேமேஜ் ஆகாது. மெயினாக வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போங்க, அவ்வளோதாங்க. மேக்கப்புக்கு பிஃபோராக பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி எதனா டவுட் என்னாச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த சிட் மாதிரி பண்ண வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளாம் கேர்ள் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் எண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ்.